ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் தான் இது. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்க பெரிய தலைவலி பிடிச்ச வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலாக இருக்க அந்த 15 மினிட்ஸில் ஏபிசிடி எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுறது இருக்குது பாருங்கள். அதை விட பெரிய தலைவலி எதுவுமே இல்லைங்க. ஸோ அதில் மிஸ்டேக் பண்ணி போஸ்டிங் வாங்காமல் போனவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்போ அதுக்காக டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு ஓஎம்ஆர் ஷீட் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் இருக்குது. அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது பாருங்கள். இதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ அது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி புக்லெட் நம்பர் முன்னாடி 6 டிஜிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 4 டிஜிட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 200 கொஷின்ஸ் நம்ம ஷேட் பண்ணுறது அப்படியே எப்பவும் போல தான் இருக்குது. கீழே இருந்த அந்த டோட்டல் பண்ணி போடுறத அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கீழே 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்ட்டு ஆம் இல்லை எஸ்ஆர் நோ 200 கொஷினும் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் கேட்டிருக்காங்க. ஆம்னு ஷேர் பண்ணிவிட்டு இல்லை 1-2 கொஷின் விட்டுருக்கீங்கன்னா இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை. இல்லை நான் ஒரு 2-3 கொஷின் ஷேர் பண்ணல அப்படின்னா டோட்டலாக எத்தனை கொஷின் ஷேர் பண்ணலையோ அந்த நம்பர்ஸை மட்டும் இங்கே போடணும். அவ்வளோதான். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் பண்ண வேண்டிய வேலை இவ்வளோ தான். டோட்டலாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை எத்தனை கொஷின் பண்ணலையோ அதை அந்த கவுண்டிங்கை இங்கே போடணும். அடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரேகை வைக்கணும். அடுத்தது நம்ம பண்ணுற சைனு அது எப்பவும் போல தான் இருக்குது. ஸோ இதில் எத்தனை பேருக்கு அந்த டோட்டல் போடுறதுல மிஸ்டேக் ஆகி நிறைய பேர் மார்க்ஸை இழந்திருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓஎம்ஆர் ஷீட்டு. ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு குட் நியூஸ் தான். அப்போ மைனஸ் மார்க் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. 0.5 மார்க் மட்டும் எதுக்கு மைனஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே கீழே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். பிளாக் பென் யூஸ் பண்ணணும். பிளாக் பென் தவிர வேறு எந்த பென் யூஸ் பண்ணாலும் இன்வேலிட் ஆயிரும். அதுபோக தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறியீடுகள், தேவையில்லாத ஏதாவது சிம்பிள்ஸ் நம்ம ஓஎம்ஆரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓஎம்ஆரே கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணலைன்னா இதிலெல்லாம் சைன் பண்ணலைன்னா விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். தங்களுக்கு வழங்கப்பட்ட விடைத்தாளில் அச்சிடப்பட்ட வினா தொகுப்பு எண்ணை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்கப்படாமல், அதாவது கொஷின் புக்லெட் நம்பரை போடாமல் இருந்துச்சுன்னா ஓஎம்ஆர் ஷீட்டே செல்லாததாகும். ஸோ மேலே சொல்லியிருக்க ரீசன்ஸ் எல்லாமே ஓஎம்ஆர் இன்வாலிடேட் ஆகுறதுக்குரிய ரீசன்ஸு. மார்க் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் விட்டோம்னா 0.5 மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கை பெருவிரல் ரேகை பதிய வேண்டிய இடத்துல கரெக்டாக பதிய பண்ணலைன்னா அதுக்காக 0.5 மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 2 ரீசனுக்காக மட்டும்தான் 0.5 மார்க் ரிடியூஸ் பண்ணுவாங்க. முன்னாடியெல்லாம் புக்லெட் நம்பர் தப்பாக போட்டிருந்தா 5 மார்க் ரெடியூஸ், அதே மாதிரி எதுவும் ஷேர் பண்ணலான்னு 2 மார்க் ரெடியூஸ், டோட்டல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் 2 மார்க் ரெடியூஸ், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்சளவு கேண்டிடேட்டை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரீசன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ கேண்டிடேட்ஸ்க்கு ஃபேவராக, ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேவராக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை.